உலகம் யாவும் தாமுள வாட்களும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்களா அழகிய விளையாட்டுடையார் அவர் அன்னவர்க்கே சரணம் நாங்களே. நண்பர்களே வணக்கம். எல்லோரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். இது நமது சேனலில் 11வது பதிவு. சென்ற பதிவில் 10 பொருத்தம் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். சரி, அதையும் ஒரு பதிவு போட்டுவிடலாம் என்று முயற்சித்தேன். கைமேல் பலன் கிடைத்தது. அதை இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன், சென்ற பதிவில் அங்கசாஸ்திரம் பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அதில் விடுபட்ட ஒரு சில குறிப்புகளை பார்த்துவிட்டு பிறகு இந்த பதிவை தொடரலாம். ஒருவர் நெற்றியில் 5-6 கோடுகள் வரை நான் பார்த்திருக்கிறேன். நமது நெற்றியில் விழும் கோடுகள் திருநீர் பட்டை இடுவது போல் அப்படி அந்த வாக்கில் இருக்கும் கோடுகள். ஒரு கோட்டிற்கு 20 ஆண்டுகள் ஆயுள் உண்டு. இப்போது 3 கோடுகள் என்றால் 60 வயது, 4 கோடுகள் என்றால் 80 வயது, 5 கோடுகள் என்றால் 100, 6 கோடுகள் என்றால் 120 வயது வரை வாழ்வார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து 2 கண்களில் ஒரு கண் சற்று சிறியதாக இருக்கும். கவனித்து பார்த்தால் தெரியும், 2 கண்களில் ஒரு கண் சற்று சிறியதாக இருக்கும். அதுவும் அதிர்ஷ்டமே. அப்படி உள்ளவர்கள் தீர்க்கதரிசி என்பார்களே, அதுபோல் நடப்பதையும் நடக்க இருப்பதையும் ஓரளவு சரியாக கணித்துவிடும் ஆற்றல் பெற்றவர்கள். பதிவை தொடரலாம். 10 பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைத்தாலும் குறைந்தது 3 மாதம் அல்லது அதிகபட்சம் 2 ஆண்டுகள், அவ்வளவுதான் டைவர்ஸ் என்று கோர்ட்டில் நிற்கிறார்கள் இன்றைய தலைமுறையினர். அந்த அளவு வாழ்க்கை பிரச்சனை நிறைந்ததாக இருப்பதாக இன்றைய தலைமுறையினர் அணுகுகின்றனர். அதை நமது தாய் தந்தையர் வாழ்ந்த காலத்தில் இந்த பிரச்சனைகள் ஏன் வரவில்லை? அவர்கள் வாழ்க்கையில் முரண்பாடுகள் இருக்காதா? உறுதியாக இருந்தது. சில காரணங்களுக்காக 2வது திருமணம் செய்து கொண்டு 2 மனைவியுடன் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தும் உள்ளார்கள். எனக்கு தெரிந்தவரை 3வது ஒன்றையும் வைத்து கொண்டு வாழ்ந்தவர்கள் உண்டு. ஏன் இந்த தலைமுறையில் இத்தனை பிரச்சனை? சென்ற தலைமுறையில் ஒரு குடும்பத்தில் வாக்குப்பட்டு வந்த பெண்கள் என்ன நடந்தாலும் சரி, அந்த குடும்ப கௌரவத்தையும் அதே நேரத்தில் அவர்களின் பிறந்த வீட்டு கௌரவத்தையும் காப்பாற்றி வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இன்றைய தலைமுறையில் பெற்ற தாய் தந்தையரையும் மதிப்பதில்லை. அவர்களின் மான அவமானத்தை பற்றியும் கவலைப்படுவதில்லை. யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்காமல் முடிவெடுக்கிறார்கள். இதற்கு முதல் காரணம் ஒரு டிகிரி, ஒரு உத்தியோகம், சம்பாத்தியம் இருப்பது. இது ஒரு புறம் இருக்க, பெற்றோர்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை என்று யோசிக்காமல் தேவையற்ற விஷயங்களில் தலையிட்டு அவர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதும் நடப்பதுண்டு. அவர்கள் நமது பிள்ளைகள்தான். அவர்களை பெற்றெடுத்து ஆளாக்கி படிக்க வைத்து உத்தியோகம் பெற்றுத்தந்து அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவது நாம் தான். இவற்றையெல்லாம் காரணமாக வைத்து கொண்டு பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிக உரிமை எடுத்துக்கொண்டு அவர்களை டைரக்ஷன் செய்யக்கூடாது. கொஞ்சம் தள்ளி இருந்து அழகு பார்ப்பது நல்லது. பிள்ளைகளை அவர்கள் விருப்பத்திற்கு வாழ அனுமதி கொடுத்து துணை நிற்க வேண்டும். உங்கள் விருப்பத்தை அவர்கள் மீது திணிக்க வேண்டாம். சரி, மிக ஆழமாக அதற்குள் சென்றால் 10 பொருத்தம் பார்ப்பதற்குள் பதிவு நீண்டுவிடும். 10 பொருத்தம் என்பது எல்லோரும் அறிந்ததுதான். தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், தேவகணம், மனுஷகணம், ராட்சசகணம் என்பவர்களே அடங்கியது. மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம், தீர்க்க சுமங்கலி. யோனி பொருத்தம் என்றால் ஆண் பெண் இருபாலரின் செக்ஸுவல் அட்டாச்மெண்ட். ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், ரச்சி பொருத்தம், பேதை பொருத்தம் என்று 10 பொருத்தம் பார்த்து இதில் முக்கியமான பொருத்தம் 5 அல்லது 6 தேறினாலும் போதும். இவைகளை அப்படியே வைத்து கொண்டு அடுத்து 11வது பொருத்தம் ஒன்றை பார்க்கலாம். மனப்பொருத்தம். இந்த பொருத்தத்தை 11வது இடத்தில் வைப்பதை விட முதல் இடத்தில் வைப்பது சாலச் சிறந்தது. ஏனென்றால் அந்த 10 பொருத்தம் இருந்தாலும் இந்த மனப்பொருத்தம், கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிதல் இல்லாமல் வாழ்ந்தால் அந்த 10ம் ஆட்டம் கண்டுவிடும். நான் கூறுவது இன்றைய தலைமுறைக்கு மிகவும் பொருத்தம்.
எப்படி பார்க்கலாம் வாங்க. 10 பொருத்தம் பார்த்து அதில் 6, 7 இருந்தால் போதும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. பொருத்தம் பார்த்தாச்சு, அதோடு விடுறோமா? இல்லை. படிப்பு, உத்தியோகம், சம்பாத்தியம், இரு வீட்டாரின் சொத்து மதிப்பு, அந்தஸ்து என்று மேலும் ஒரு 10 பொருத்தம் பார்க்கிறோம். பிறகு ஒரு வழியாக திருமணம் நடக்கிறது. அதற்குள் சில பொய்களும் அடங்கும். சரி, எப்படியோ காரியம் நல்லபடியாக முடிந்தது. அவர்கள் வாழ்க்கை தொடங்குகிறது. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் என்று ஒரு 2-3 மாதங்கள் நகர்ந்து விடுகிறது. அதற்குள் எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பது கணவன் மனைவிக்குள் ஒரு புரிதல் ஏற்படணும். இதை செய்தால் அவருக்கு பிடிக்கும் பிடிக்காது என்று மனைவியும், அதேபோல் கணவனும் ஓரளவு இந்த புரிதல் வந்துவிடும். புரிதல் வரணும். அப்படி இப்படி என்று ஒரு 6 மாதம் நகர்ந்துவிடும். அதற்குள் இந்த பெருசுக பேரண்ட்ஸு, வீட்டில் இருக்கிற பெருசுக எனக்கு மரியாதை கொடுக்கல, உனக்கு மரியாதை கொடுக்கல என்று ஒரு புறமும், உடன் பிறந்தவர்கள் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல என்று ஒரு புறமும் சில சங்கடங்களையும் ஏற்படுத்தி விடுவார்கள். இந்த நேரத்தில் தம்பதியருக்கு ஒரு வாரிசும் வருவது தெரிய வரும். என்ன நண்பர்களே, வாரிசு வரணும். இல்லை என்றால் இன்னும் ஒன்றும் காணோம் என்று ஆரம்பித்து நடக்குமே ஒரு ஆராய்ச்சி. சரி, வாரிசு வந்தாச்சு. இந்த முணுமுணுப்புடன் சீமந்தம் நடக்கும். அடுத்து குடும்பத்திற்கு ஒரு வாரிசும் வந்தாச்சு. அது ஆண் குழந்தையானாலும் பெண் குழந்தையானாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த தலைமுறையில் இப்படிப்பட்ட மாற்றம் பாராட்டத்தக்கது. ஆனால் நம் முன்னோர்கள், முந்தைய தலைமுறையினர் அப்படி இல்லை. ஆண் பிள்ளை இல்லை என்றால் அடுத்தடுத்து திருமணங்கள் செய்து அசத்துவார்கள். அதெல்லாம் இன்று அவசியமில்லை என்று ஆகிவிட்டது. மேலும் இன்றைய தலைமுறைகள் ஒரு திருமணத்திற்கே பயந்து ஓடுகிறார்கள். காரணம், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்பது அவ்வளவு கடினமாக தோன்றுகிறது. எங்கே நமது சுதந்திரம் பறிபோய்விடுமோ என்றும், ஃபேமிலி கமிட்மெண்ட் அதற்குள் சிக்கிவிட்டால் இப்போது இருப்பது போல் ஜாலியாக இருக்க முடியாது என்றும் இன்றைய தலைமுறையின் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் மீதே அவர்களுக்கு நம்பகமற்ற தன்மையும் ஏற்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் லிவிங் டுகெதர் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அதுதான் திருமணம் செய்யாமல் கூடி வாழ்வது. இதை தொடரலாமா இல்லை விட்டுவிடலாமா என்று மதில் மேல் பூனை போல் அதற்கு மேல் என்ன நடந்தாலும் கேவலப்பட்டாலும் கவலை இல்லை. இது முடிவல்லை. அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பது முடிவல்லை, அதுதான் ஆரம்பம். அதன் பிறகு வாழ்க்கை என்பது எங்கே செல்லும் இந்த பாதை, அதுதான். அவசரப்பட்டு எல்லாம் நடந்து ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அப்புறம் வாழ்க்கை எங்கே செல்லும் இந்த பாதை என்பது போலத்தான். இதற்காகவா ஒரு குழந்தையை பெற்றெடுத்து ஆளாக்கி படிக்க வைத்து உத்தியோகமும் வாங்கி தந்து, ஐயோ நாம் பட்ட கஷ்டம் நமது பிள்ளைகள் படக்கூடாது என்று வாயை கட்டி வயித்தை கட்டி சொத்தையும் சேர்த்து வைத்து நிறைய கனவுகளோடு காத்திருக்கும் பெற்றோர்கள் தலையில் இடியை இறக்குவது, பெற்றோர்கள் முகத்தில் கரியை பூசுவது, அதையும் துடைத்து கொண்டு எப்படியாவது பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்று போராடும் பெற்றோர்களையும் பார்த்திருக்கிறேன். நான் இன்றைய சமூகத்தினரை குறை சொல்வதாக யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். இன்றைய சமூக சூழல் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். ஆண் பெண் இருவருமே அவரவர் வேலையை சரியாக செய்து கொண்டு இருந்தவரை வாழ்க்கையில் இடர்பாடுகள் வந்தாலும் அதையும் சமாளித்து கடந்து வந்து வாழ்ந்து காட்டினார்கள். ஆனால் இன்று இருபாலரும் தொழில், உத்தியோகம், சம்பாத்தியம் என்று இறங்க அதுவே வாழ்க்கையில் இடர்பாடுகளாக வளர்ந்து வாழ்க்கை சூழலை கெடுக்கிறது. இதில் உதவிக்கு பெரியவர்களை உடன் வைத்து கொள்வதிலும் உடன்பாடு இல்லை. இது இப்படியே தொடர்ந்தால் குடும்ப வாழ்க்கை என்பது எதிர்காலத்தில் கேள்விக்குறியே.
எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் ஒன்றுபட்டு வாழ ஒரே ஒரு விஷயத்தை மனதில் நிலைநிறுத்த வேண்டும். எப்படி? எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் ஒன்றுபட்டு வாழ ஒரு விஷயத்தை மனதில் நிலைநிறுத்த வேண்டும். அதுதான் நமது குடும்பம் என்ற உணர்வு. நமது குடும்பம் என்ற உணர்வு. கணவனானாலும் மனைவியானாலும் என் கணவர், என் மனைவி, என் குழந்தைகள், எனது பெற்றோர்கள், அவர்கள் மாமனார் மாமியார் என்றாலும் அப்படித்தான் நேசிக்க வேண்டும். மேலும் எங்கள் தொழில், எங்கள் உத்தியோகம், எங்களது சம்பாத்தியம் என்று அதில் எப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும் ஒன்றுபட்டு போராட வேண்டும். இதை செய்தால் எல்லோருடைய வாழ்விலும் வெற்றி நிச்சயம். அந்த நேரத்தில் இந்த கஷ்டம் உன்னால் தான் வந்தது என்று ஒருவரை ஒருவர் குறை சொல்லி சின்ன சின்ன சிரமங்களை பெரிதாக்கக்கூடாது. சரி நண்பர்களே, எதனால் விவாகரத்து வருகிறது? அதற்கான முக்கிய காரணங்கள் ஒரு சிலவற்றை மட்டும் இங்கே பார்க்கலாம். 1. புதிய தம்பதியர்கள் என்றால் இருவருக்குமே குடும்ப வாழ்வில் வரும் இன்ப துன்பங்களை பேலன்ஸ் பண்ண தெரிவதில்லை. இன்பம் என்றால் செலிப்ரேட் பண்ணுவதும், துன்பம் என்றால் அப்படியே உடைந்து போய் வாழ்க்கையே வேண்டாம் என்று முடிவு எடுப்பது. அடுத்து, அனுபவம் இல்லாமல் அவர்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு, அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகளுக்கு 50 வயதை கடந்த அனுபவமுள்ள பெற்றோர்களும் துணை போவது. இவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி வாழ வைக்க தெரியாத புத்திசாலி மடையர்கள். எப்படி? புத்திசாலி மடையர்கள். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்ற குறளின் தன்மையை அறியாதவர்கள். 3வது காரணம் மொபைல் ஃபோன். எல்லோருடைய கைகளிலும் இது இருப்பதால் ஒருவர் மீது ஒருவருக்கு கருத்து வேறுபாடு, கோபம் வந்தால் உடனே கால் செய்து வாக்குவாதம் செய்வது. பிரச்சனைகள் மிக மிக எளிதாக விசுரூபம் எடுத்து விடுகிறது. அந்த காலத்தில் ஒரு 20-25 ஆண்டுகள் முன்பு வரை என்று கூட சொல்லலாம், யார் மீதாவது கோபம் வந்தால் லெட்டர் எழுதி திட்ட வேண்டும், அல்லது லேண்ட்லைன் போனை தேடி சென்று திட்ட வேண்டும். அதற்குள் கோபம் தணிந்துவிடும். கோபம் தணிவதற்கான இடைவெளி நேரமே கொடுப்பதில்லை. இன்றைய நிலை வேறு. இன்ஸ்டண்ட்டாக உடனுக்குடன் பிரச்சனையை கிளப்புவது. அடுத்து, குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி பயம் இல்லை, அதை பற்றி யோசிப்பதும் இல்லை. ஏனென்றால் உத்தியோகம், சம்பாத்தியம், இன்கம் சோர்ஸ் என்பதன் வழிகள் நிறைய உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே இருபாலருமே, கணவன் மனைவி இருவருமே அதை பற்றி கவலைப்படுவதில்லை. உத்தியோகம், சம்பாத்தியம் இருந்தால் போதும், நீயா நானா என்று பார்த்து விடலாம். அடுத்து, மீடியா. தன்னம்பிக்கை என்பதை எடுக்கும் கதைக்காக கொஞ்சம் மிகைப்படுத்தி சித்தரிப்பதால் அதை பார்த்து அதற்கான தகுதி இல்லாதவர்களும் கூட நம்மால் இப்படியெல்லாம் வாழ்ந்து காட்ட முடியும் என்று வரிந்து கட்டுவது. இந்த மாதிரி செயல்கள் 2 வீலரில் சென்று நேருக்கு நேராக டிப்பர் லாரியில் மோதும் தன்னம்பிக்கை போன்றது. என்ன ஆகும் என்பது உங்களுக்கே தெரியும். தகுதியை வளர்த்து கொள்ளாமல் வெறும் நம்பிக்கையை, ஓவர் கான்ஃபிடன்ஸ் வைத்து கொண்டு வாழ்க்கையை சீரழிப்பது. நண்பர்களே, விவாகரத்துக்கு இது போன்ற காரணங்கள் நிறைய உள்ளன. சந்தேக பேயும் ஒரு காரணம், முக்கிய காரணத்தில் அதுவும் ஒன்று. இறுதியாக ஒன்றை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். ஒரு குடும்பம் கொஞ்சம் வறுமையில் இருக்கும் ஒரு குடும்பம் அன்று 2 வேளை அவர்களுக்கு உணவு இல்லை. கணவன், மனைவி, 2 குழந்தைகள் என்று வைத்துக்கொள்வோம். அன்று இரவு சாப்பாட்டிற்கு ஒரு டம்ளர், ஒரு 1/4 படி அரிசி அளவு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அதை சமைத்தால் நால்வருக்கும் பற்றாது. என்ன செய்வது? இந்த நேரத்தில் அவர்களுக்குள் யாரிடத்திலும் வருத்தம் இல்லை. அந்த அரிசியை கூழாக காய்ச்சி ஆளுக்கு ஒரு டம்ளர்
4 டம்ளரை வைத்து அதில் கஞ்சை நிறைத்து நால்வரும் ஒற்றுமையாக அமர்ந்து மகிழ்ச்சியாக அதை குடித்து இரவு உறங்கி காலையில் கண் விழித்தால் விடியும் பொழுது அவர்கள் வினைகள் அகலும் என்று கடவுள் சிலபஸ், கடவுளின் கருணை ஆணித்தரமாக சொல்கிறது. நண்பர்களே, கடுமையான நேரங்களில் எல்லோரும் ஒன்றுபட்டு இறை நம்பிக்கையுடன் அதை நிதானமாக கடந்து வந்தால் வாழ்க்கையில் எல்லோரும் ஜெயிக்கலாம். எனவே நண்பர்களே, இருப்பதை வைத்து இன்புற்று வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை இனிதாகும் என்று கூறி, மேலும் இந்த பதிவின் தொடக்கத்தில் கூறியபடி கைமேல் பலன் கிடைத்தது என்று கூறினேன். அது ஒன்றுமில்லை, நண்பர்கள் யாராவது இந்த பிரச்சனையில் இருந்தால் இந்த பதிவை பார்த்து உணர்ந்து கொண்டால் கைமேல் பலன் தரும் என்று நம்புகிறேன். இந்த பதிவை காணும் எனது நண்பர்கள் அனைவரும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.